நீலகிரி மாவட்டம் முதுமலை கார்குடி பகுதியில் பொதுமக்கள் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணியர் நிழற்குடையில் உலா வந்த கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் சாலை ஓரம் உலா வருகின்றன. இந்த நிலையில் கார்குடி பகுதியில் பொதுமக்கள் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணியர் நிழற்குடைக்குள் திடீரென கரடி நுழைந்தது. அப்போது பயணியர் நிழற்குடையில் யாரும் இல்லாததால் ஒரே இடத்தில் சுற்றிமுற்றி பார்த்த அந்த கரடி மெதுவாக வெளியேறி வனப்பகுதிக்குள் ஓடியது. இதனால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் அச்சமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இணையம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் ராமன்துறை மீனவ கிராமத்தில் கொச்சேரி மீன் யூனியன் 7வது மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் ஆழ்கடலில் மீன் குஞ்சுகளை அழிக்கும் இரட்டை மடி வலை மற்றும் பவளப்பாறைகள், கடல் தாவரங்களை அழிக்கும் கச்சா மூச்சா வலைகளை தடை செய்ய வேண்டும் எனவும், மீனவ மற்றும் மீனவ கூட்டுறவு சங்கங்களில் ஓய்வு பெறும் உறுப்பினர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் உட்பட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் கண்டன கோஷம் எழுப்பியவாறு 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் 12 அம்ச கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டன. பெரம்பலூர் அருகே பூலாம்பாடி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் பூலாம்பாடி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலின் ஊரணி திருவிழா கடந்த 7 நாட்களாக பல்வேறு பூஜை மற்றும் சாமி வீதி உலாவுடன் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து அம்மனை தரிசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 7ஆம் நாளான இன்று கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள மார்க்கெட் திடலில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டோர் பூக்குழியில் இறங்கி நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபாடு நடத்தினர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் அடிப்படை வசதிகள் போதுமான அளவில் இல்லாததால் பயணிகள் தொடர்ந்து தவித்து வருகின்றனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகரிக்கும். அந்த வகையில் கொடைக்கானலில் சுற்றுலா இடங்களான தூண்பாறை, மோயார்முனை, குணாகுகை, பைன் மரக்காடுகள் உள்ளிட்ட பகுதிகள் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. அங்கு வாகன நிறுத்துமிடம், போதிய அளவில் கழிப்பறை வசதி, குடித்தண்ணீர் மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த சிசிடிவி கேமராக்கள் ஆகிய அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை வனத்துறை நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நத்தம் அருகே செந்துறை நல்லப்பிச்சன்பட்டியில் புனித உத்திரிய மாதா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள செந்துறை நல்லப்பிச்சன்பட்டியில் புனித உத்திரிய மாதா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக சூசையப்பர் ஆலயத்திலிருந்து புதிய கொடியானது அர்ச்சிக்கப்பட்டு பவனியாக ஆலயத்திற்கு கொண்டு சென்று கொடியேற்றி கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் நவநாள் திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 15ஆம் தேதி வான வேடிக்கையும், தாரை தப்பட்டங்கள் முழங்க உத்திரிய மாதா தேர்பவனி மற்றும் புனிதர்களின் 5 சப்பர தேர்பவனிகள் நடைபெற உள்ளது. 17ஆம் தேதி மாலை புனிதர்களின் தேர்பவனியும் திருப்பலியும் கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.